சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறார். ஏன் சொல்றாரு? உங்க மூஞ்சியெல்லாம் பார்க்க ரொம்பவும் சோகமா இருக்கு, அதனால சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரா? கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு சிலுவையிலே எல்லா துக்கமான, வேதனையான, கண்ணீரான, கவலையான காரியங்களையும் உங்களுக்காய் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் அழுகக்கூடாது, சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னாக்க, எனக்காக என்னுடைய சார்பில் என்னுடைய ஸ்தானத்தை தேவகுமாரன் எடுத்துக்கொண்டு என்னை இன்றைக்கு ஃப்ரீயா, ரிலாக்ஸா, ஆசீர்வாதமா என்னை கடவுள் வாழ வைத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியில நீங்கள் அவரை துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் ஜபத்துக்குள்ள கடந்து போனாராம். ஜபத்துக்குள்ள கடந்து போன ஊழியக்காரர் ரொம்ப டீப்பா ஜபத்துல போயிட்டாரு, ஊறிட்டார். ஜபத்துல கண்ணில் தண்ணி ஊத்துது, குளங்குளமா ஊத்துது தண்ணி. செபிச்சுக்கிட்டே கடவுள்கிட்ட கேட்குறாராம், ஆண்டவரே, நீர் சிலுவையில் பட்ட காயங்கள், அந்த காயத்தினுடைய வடு, அந்த இரத்த காரியங்கள், அப்படியே ரொம்ப டீப்பாக போனாராம். கடவுள் உள்ள பேசினாராம், தயவுசெய்து கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன ஆண்டவரே, நான் இவ்வளோ உருக்கமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நிறுத்துறியான்னு கேட்குறீங்களானாக்கா? டேய், நான் எல்லாமே பட்டது எதுக்குனாக்க, இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் நீ எவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்பதற்காக தான். அதை பார்க்கும் பொழுது ஒரு நற்செய்தி உண்டாகணும். எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறபடினாலே இந்த நற்செய்தி எனக்கும் மற்றவர்களுக்கும் சொந்தமாக இருக்கிறது. நான் கவலையோ கண்ணீரோ பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தேவன் அவருக்கு உணர்த்தினாராம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், இந்த மாலை வேளையில் உங்களுக்காக ஒருத்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அதான் பாட்டு பாடின, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. என் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவன் யோசிச்சாரோ 100% ஒரு புள்ளி கூட மிஸ் ஆகாமல் எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நான் கரெக்டாக இருக்கிறனால அவர் செய்கிறவர் கிடையாது. நான் கரெக்டாக இல்லாமல் இருந்தால் கூட என்னைய சரி செய்து அவருடைய வேலையை செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதான் ஆலயத்தில் கொண்டு வந்து அவங்களை உட்கார வச்சு ஒரு ஊழியக்காரரை கொண்டு கடவுள் பேசும்பொழுது என்ன பண்ணுறாருனாக்க, உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அத்தனை பேருக்கு புரியுது? சபையில் ஆலயத்தில் வந்து கொடுக்குற செய்தி எதுக்கு அப்படின்னாக்க, உங்களை குறித்த தேவனுடைய கனவு திட்டத்தில் உங்களை எப்படி கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக தான் கடவுள் ஊழியக்காரை கொண்டு வேத வசனத்தை கொண்டு உங்களிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்போ இது உங்களுடைய வாழ்க்கை நல்வாழ்விற்கான ஒரு முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்? சீரியஸாக இருக்கணும், ரொம்ப உஷாராகணும், கவனிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கவனிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே கடந்து போகக்கூடியவங்களா இருக்கிறீங்க. சில பேர் தேவனுடைய கனவு திட்டத்தின் கதவு அருகில் இருக்கிறார்கள், சிலரோ தேவனுடைய கனவு திட்டத்தின் கருவறைக்குள் இருக்கிறார்கள். எதனை பேருக்கு புரியுது? கோயிலுக்கு போனீங்கன்னா வெளியில் ஒரு கதவு இருக்கும், அது கோயில் கதவு. அந்த கதவை தாண்டி உள்ளே போனீங்கன்னாக்க பிரகாரம் இருக்கும், உட்பிரகாரம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கருவறைன்னுவாங்க. அங்கே தான் அந்த கோயிலில் சிலையை வச்சுருப்பாங்க. அப்போது தேவனுடைய கனவு திட்டத்தின் கதவு அருகில் இருக்கிறவர்கள் அதை அனுபவிக்க முடியாது. தேவனுடைய கனவு திட்டத்தின் கருவறைக்குள் நுழைகிறவர்களே அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உள்ளே போய்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோக்கு நீங்கள் வார்த்தைக்குள்ளே போக போக உங்கள் வாழ்க்கையை தேவன் மெருகேற்றக்கூடியவராக இருக்கிறார். வசந்த வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமாம். இந்த கழுகை குறித்து பார்த்துட்டு வரோம். இந்த வருஷம் துவக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் முடிவில் கூட முடிக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ ஸ்டஃப் உள்ளே இருக்குது. ஏன்னா கழுகு தானே, ஒரு 2-3 மாதத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த கழுகுக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது கழுகுக்குள்ளேயே இவ்வளோ காரியங்களை தேவன் வைத்திருப்பார்னாக்க, அவருடைய பிள்ளைகளாகி நமக்குள்ள அவர் எப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருப்பார் என்பதை அறிய அறிய எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்பமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பேசணும்னு தோணுது, இன்னும் கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு விரும்புகிறேன். ஏன் அப்படின்னாக்க, உங்களுக்காக தேவன் ஒரு பெரிய நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், கழுகு குறித்து பேசிட்டு வருகிறேன். கழுகு அதிக உயரத்தில் பறக்கும் தன்மை கொண்டதை குறித்து பேசினேன். 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன்? கழுகுக்கு கூர்மையான பார்க்கும் திறன் உள்ளது. கழுகுடைய கண் பார்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா.
2-3 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை கூட கழுகு ரொம்பவும் நேர்த்தியாய் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கழுகுக்கு அப்படிப்பட்ட கூர்மையான பார்க்கும் திறனை தேவன் கொடுத்திருக்கிறாராம். அது மாத்திரம் கிடையாது, இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், கழுகு ஒரு இரையை பார்த்த உடனேயே அந்த இரையை நோக்கி இது பயணப்படும் பொழுது இதனுடைய உடலிலே சில சுரபிகள் சுரக்க ஆரம்பிக்குமா, ஹார்மோன்ஸ் சுரக்குமா. ஏன் அந்த ஹார்மோன்ஸ் சுரக்குதுனாக்க, அந்த இரையை பார்த்து அந்த இரையை பிடித்து தூக்கி கொண்டு தன் இடத்திற்கு வரக்கூடிய ஆற்றல், வலிமை, விவேகம் எல்லாவற்றையும் அந்த கழுகுக்குள்ள அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கும்படி செய்து அந்த இரையை பிடிச்ச உடனே அது ஒரு பெரிய நபரா மாறிடுது. அதற்கு இருக்கக்கூடிய சக்தியை காட்டிலும் அதிகமான ஒரு சக்தி வந்துடுது. அதான் போன நேரத்தில் சொன்னேன், வெறும் தண்ணி எடுத்து உங்க மூஞ்சில டக்குன்னு ஊற்றும் பொழுது உங்க கையில் இருக்கிற வாட்டர் கேன் என்ன பண்ணிடுறீங்க, நசிக்கிறீங்க. என்ன கேட்டாங்க, ஆசிட் நினச்சி பயந்துட்டேன் சார், தண்ணி தான் சார். இப்போ அந்த வாட்டர் கேன் உடைங்க, நசிவி விட முடியாது. ஏன்? ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப சீரியஸா எடுக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு அதிபயங்கரமான ஆற்றல் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எங்களோட டிராவல் பண்ணிக்கிட்டே வாங்க, கவனிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றதை காட்டுறேன். ஒரு கழுகுக்குள்ள இரையை பார்த்த உடனேயே அதுக்குள்ள நல்ல சுரபிகள் சுரந்து அது இரையை எப்படி தூக்குதோ அப்படியே ஒரு தேவ மனிதன் இறை வார்த்தையை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள நல்ல சுரபிகளை தேவன் சுரக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பைபிள் படிக்கும் பொழுதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு தோணும். சில பேருக்கு பைபிள் படிக்கும் பொழுதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை வரும், ஒரு விசுவாசம் வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு பவர் வந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 1000 பேர் வந்தால் கூட அடிச்சு தூக்கி போட்டுடலாம் போல. எங்கேருந்து வந்துச்சு? வசனத்தை படிக்கிறாங்க. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை. இந்த வசனங்களை படிக்கும் பொழுது, இறை வார்த்தையை படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஜீவ சுரபிகளை தேவன் சுரக்கும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அந்த கழுகனுடைய தன்மையை காண்பிச்சு கொடுத்தேன். இன்னைக்கு என்ன காட்ட போறேன்னாக்க, கழுகு தன்னுடைய இரையை பார்க்கும் பொழுது அதுக்குள்ள என்ன ஆகுதுனாக்க, சீரியஸா தன்னுடைய இரையை பார்க்குமா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கரெக்ட். கழுகு தன்னுடைய இரையை பார்க்கும் பொழுது ரொம்ப சீரியஸா பார்க்குமா, விளையாட்டா இரையை பார்க்காதாம். கழுகு என்ன பண்ணுமா, இரைய சீரியஸா பார்க்குமா. யோசிச்சேன், இந்த இறை இல்லைனாக்க அடுத்த ஒரு இரையை கழுகு சாப்பிட்டுலாமே, எதுக்கு தான் பிடிக்கக்கூடிய இறையின் மேல அவ்வளவு சீரியஸா இருக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி பார்க்கும் பொழுது, கழுகுக்கு இறை உணவு மாத்திரம் அல்ல, அதனுடைய உணர்வோடு கூட சம்பந்தப்பட்டது. காயப்பட்ட சிங்கத்துடைய மூச்சு காத்து அதனுடைய கர்ஜனையை விட எப்படி இருக்கும்? யாரும் பார்க்கல படம், சரி நானே சொல்கிறேன். KGF படத்தில் சொல்லுவாங்க, காயப்பட்ட சிங்கத்துடைய மூச்சு காத்து அதனுடைய கர்ஜனையை விட பயங்கரமாக இருக்குமா. சிங்கம் ஒரு இடத்துல அடிபட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், அது கத்துற அந்த கத்தை விட அது விடுற மூச்சு காத்து பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக இருக்குமா. புஷ் புஷ் புஷ்ன்னு விடும் பொழுது முன்னாடி இருக்கிற அந்த சின்ன சின்ன செடிகள், சின்ன சின்ன தூசிகள்லாம் பறக்குமா. அவ்வளோ ஆக்ரோஷம் அந்த சிங்கம் மாறிடுமா. அதே போல் கழுகு இரையை பார்க்கும்போது சீரியஸாக பார்க்குமா. அந்த இரையை கழுகு மிஸ் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய தீவிரம் இன்னும் அதே தீவிரமாக மாறுமா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? வீட்டாண்ட தண்ணி பிடிக்க போகிறீங்க, டேங்க்கில் தண்ணி இருக்குது, பிடிக்க வேகமாக போகிறீங்க. நீங்கள் போய்கிட்டே இருக்கிறீங்க, இன்னும் 2 குடம் தண்ணி தான் இருக்க போகுது அந்த இடத்துல. நீங்கள் கிளம்பி போகிறீங்க, இன்னொரு வீட்டிலேருந்து இன்னொரு அக்கா குடத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. நீங்கள் ஸ்லோவாக நடந்துக்கிட்டே இருப்பீங்க. டேங்க்கில் 2 குடம் தான் தண்ணி இருக்குது, வாங்கன்னு தண்ணி விடுறாமா கத்திக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வாங்க, 2 குடம் தான் தண்ணி இருக்குது, முடிய போகுதுன்றாங்க. இப்போ வீட்டிலேருந்து குடத்தை எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வர்றீங்க, இன்னொரு அக்காவும் குடத்தை எடுத்துகிட்டு நடந்து வர்றாங்க. நீங்கள் 1 குடம் வச்சுருக்கீங்க, அவங்க எத்தனை குடம் வச்சுன்னா 2 குடம் வச்சுருக்காங்க. 2 குடத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போ அவங்கள பார்த்தோன்னா ஸ்லோவாக நடப்பீங்களா, ஸ்பீடாக நடப்பீங்களா? ஓடுவீங்க. ஸ்பீடாக நடக்கிற ஆளுங்களை பாரு. நைட்டி போட்டுருந்தீங்கன்னா, சேலை கட்டியிருந்தீங்கன்னாக்கா, லுக்கி கட்டியிருந்தீங்கன்னாக்கா, மடித்து கட்டிவிட்டு தட்டன்னு ஓடி போய் அந்த இடத்துல வச்சு பிடிச்சிடுவீங்க. இப்போது அந்த அக்காவை பார்க்கலனாக்கா எப்படி நடந்திருப்பீங்க?
ஸ்லோவாக நடந்திருப்பீங்க. இப்போ இந்த அக்காவை பார்த்தோன்னா உங்கள் இமேஜினேஷன் வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது? நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து 2 குடத்தை பிடிச்சி போயிட்டானாக்கா நமக்கு தண்ணி இருக்காது. இப்போ நம்ம சீக்கிரமாக போய் அந்த தண்ணியை பிடிச்சி நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் உங்கள் மைண்டுக்குள்ளே கடக்கட்டு ஓடி நீங்கள் உங்களுடைய நடையை வேகப்படுத்தி வேகமாக போய் டக்குன்னு இந்த இடத்துல வச்சு தண்ணியை பிடிக்க ஆரம்பிச்சிங்க. அந்த அக்கா பார்ப்பாங்க, சே கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம் போலயே, இந்த 2 குடத்தை இந்த அக்கா பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே என்ன நடக்குது? ஒரு விஷயத்தை பார்த்த உடனேயே உங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் மைண்டில் ஓடி ஒரு வேகமாக காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? நான் ராக்கெட் சயின்ஸ்லாம் பேசலை, சாதாரண காரியங்களை தான் பேசுகிறேன். தினந்தோறும் தண்ணி பிடிக்கிற விஷயங்களில் தான் பேசுகிறேன். அப்போ ஒருத்தவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்குள்ள ஒரு வேகம் எடுக்கிறது எப்படியோ, கழுகு தன் இரையை பார்க்கும் பொழுது தீவிரமாக சீரியஸாக பார்க்குமா. ஏன் சீரியஸாக பார்க்குனாக்க அது உணவு மட்டும் கிடையாது, அதனுடைய உணர்வு. ஹல்லேலூயா. தண்ணி பிடிக்க போனீங்க, உங்களுக்கு முன்னாடி அந்த அக்கா வந்து தண்ணி பிடிச்சிட்டாங்க. இப்போ தண்ணி இல்லை, நாளைக்கு கூட தண்ணி வரும், பிடிச்சிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஷேம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஷேம் சொல்லுங்க, ஷேம் பப்பி ஷேம். அந்த அக்கா பார்ப்பாங்க, நல்ல வேலை நான் பிடிச்சிட்டேன்பா அப்படின்னு எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது அப்படியே பெரிய சோர்ந்து போய் ஒன்றுமே இல்லாமல் சே இப்படி ஆகிப்போச்சேன்னு எய்த்தாப்பில் வீட்டுக்காரர் வர்றாரு. வீட்டில் எந்த பொருளை உடைச்சாலும் காசாகும், ஒரே ஒரு பொருளை என்ன தான் உடைச்சாலும் செலவே ஆகாது. அந்த ஒரே ஒரு ஆள் யாருனாக்க வீட்டுக்காரு எய்த்தாப்பில் வருவார். சொன்னேன் இந்த மனுஷன்ட்ட போய் பிடிச்சிங்களா நீங்கள்? அவர் பார்ப்பார், ராமா நமக்கு வந்த சோதனையை பாடுறா, எவனோ ஒருத்தன் பண்ணுறதுக்கு நம்ம போய் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னாக்கா மகிழ்ச்சி உண்டாகுது, தவற விடும் பொழுது என்ன ஆகுது? உங்களுக்குள்ள மன வேதனை உண்டாகுதுல்ல. கழுகுக்கும் அப்படிப்பட்ட மனநிலை தான் இருக்குது. கழுகு தன் இரையை பார்த்த உடனே எப்படி போகும் அப்படின்னாக்க சீரியஸாக அந்த இரையை பார்த்து பயணிக்க ஆரம்பிக்குமா. அதை பிடிச்சி தூக்குற வரைக்கும் அதனுடைய எண்ணங்கள் கவனச்சிதறல்கள் இல்லாமல் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி தூக்குமா. அதே போல் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இறை வார்த்தையை எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? சீரியஸாக பார்க்கணும். சில பேர் பிக் பாஸை சீரியஸாக பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை குப்பை, சீரியஸாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. பைபிள் இருக்கிற வசனத்தை சீரியஸாக பார்க்கணாக்க, கர்த்தரின் மேய்ப்பர் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன், அவனை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போய் விடுவார். வாசிச்சுட்டேன் பாரா. அப்படி வாசிக்கிற வசனமா அது? அது எப்படி வாசிக்கணும் தெரியுமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சீரியஸ் கொடுக்கணும். வசனத்துக்குள்ள சீரியஸாக நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ கழுகு சீரியஸாக தன்னுடைய இறையை பார்க்கிறது எப்படியோ அப்படியே மனுஷன் இறை வார்த்தையை எப்படி பார்க்கணும்? சீரியஸாக பார்க்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க நிறைய விஷயங்களை சீரியஸாக பார்க்காம இருக்கிறாங்க. நீங்கள் எப்போ சீரியஸாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்கள் லைஃப்பில் பெரிய காரியங்களை நீங்கள் காணக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. 3 காரியங்களை சீரியஸாக பார்க்கணும்னு சொன்னேன் பாட்டு பாடும் போது. என்னென்ன காரியத்தை சொன்னேன் சொல்லுங்கள் பார்ப்போம். 1 ஃபஸ்ட்டு விட்டீங்களே, தலையை விட்டீங்களே. தேவன் வார்த்தை பிரசன்னம். தேவன் வார்த்தை பிரசன்னம். எல்லாம் சொல்லுங்களேன், தேவன் வார்த்தை பிரசன்னம். இந்த 3 காரியங்களை யாரு சீரியஸா பார்க்குறாங்களோ அவங்களுடைய லைஃப்ல தான் தேவனுடைய பரிபூரணமான சித்தம் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் என்ன சொல்லணும்னாக்கா, பி சீரியஸ் அப்படின்வாங்க. எப்பயுமே சீரியஸாக இருக்கணும். கடவுளுடைய காரியம் வந்துட்டா சீரியஸ் ஆகிடணும், கடவுளுடைய பிரசன்னம் வந்துட்டா சீரியஸ் ஆகிடணும், கடவுளுடைய வார்த்தை வந்துட்டா சீரியஸ் ஆகிடணும், தேவன் அப்படின்னு சொல்லிட்டா சீரியஸ் ஆகிடணும். இந்த வேத புத்தகத்தை எழுதும் பொழுது சில பேர் சொல்கிறாங்க, இந்த வேத புத்தகத்தை எழுதின அந்த தேவ மனிதர்கள் அதை அடுத்த மறு மொழிபெயர்ப்பு பண்ணும் பொழுது கர்த்தர், தேவன், ஆவியானவர் அப்படின்னு தெய்வத்துவத்தை குறித்த காரியங்களை சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்கனாக்க, அவங்க எழுதிக்கிட்டு இருக்கிற அந்த பேனால் இருக்கிற அந்த மையை என்ன பண்ணுவாங்கனாக்க க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நிப்பை மாற்றிட்டு இவங்க போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்களாம். ஏன் அவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னாக்க, சார்
அவருடைய பேரை எழுதும் பொழுது எப்படி சார் அப்படி எழுத முடியும்? ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன், அவருக்கு ஒரு சீரியஸ்னஸ் கொடுக்க வேணாமா சார் அப்படின்ட்டு அவங்க நினச்சி சீரியஸாக அந்த காரியங்களை எழுதி கொடுத்தபடினால தான் நீங்கள் இதை படிக்கும் பொழுது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு சீரியஸ்னஸ் வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், 3 காரியங்களில் ஒரு மனுஷன் சீரியஸாக இருந்தான் அப்படின்னாக்க அவனுடைய லைஃப்பில் தேவனுடைய சித்தம் பரிபூரணமாய் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காரியத்தை எடுத்து வாசிங்க, அதுலேருந்து கடந்து போகலாம். நன்றி ஆண்டவரே. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். பைபிளில் ஒரு மனுஷன் கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக எடுத்தார். ஆனால் அந்த மனுஷன் அவ்வளோ சீரியஸாக எடுத்தாருன்ட்டு நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ தான் அதை பற்றி எனக்கே தெரியுது, இவ்வளோ சீரியஸாக அந்த மனுஷன் அந்த வார்த்தை எடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் என்ன பண்ணாருங்க? மனஸ்தாபப்பட்டார். யாரை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்பட்டார்? ஆமாம், அவர் மனுஷனை மட்டுமா உண்டாக்குனாரு? கடவுள் என்னெல்லாம் உண்டாக்குனாரு? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரங்கள், பறவைகள், மிருகங்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், மீனுங்கள், எவ்வளவோ கடவுள் படைச்சாரு. அதை குறித்து நான் மனஸ்தாபம் வரல. அவர் குறித்து அந்த மனுஷனை குறித்து தான் ரொம்ப மனஸ்தாபப்பட்டாராம். ஏன் சார் அவனை குறித்து அவ்வளோ மனஸ்தாபப்பட்டீங்க அப்படின்னாக்க, என்னுடைய சாயலின்படி அவனை உண்டாக்கினபடினாலே, என்னுடைய பிள்ளையாக நான் அவனை பார்க்கிறபடினாலே, அவன் வழி தவறும் பொழுது, வழி மாறும் பொழுது இந்த தேவனுடைய இருதயம் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கலாம், ஒரு தகப்பனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், எந்த ஸ்தானத்தில் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வழி விலகும் பொழுது அல்லது தேவனை விட்டு விலகும் பொழுது உங்களுடைய இருதயம் பாதிக்கப்படுகிறதோ இல்லையோ, தேவனுடைய இருதயம் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு அவங்க சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம். ஆனால் அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவருக்கு தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே ஒருவர் கடவுளுடைய வழியை விட்டு விலகும் பொழுது அந்த தேவனுடைய இருதயம் பரிதபிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்றைக்கு தான் அது நடந்துச்சு. நோவாவுடைய நாட்கள் அதான் நடந்துச்சு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமி மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். சார், போற போக்குல கூட இருந்தது என்ன பண்ணிட்டான் சொல்லுங்க? வலிச்சுட்டு போகிற போக்கில் கூட இருந்தது வலிச்சுட்டு போயிட்டான். அவனுடைய லைஃப் தான் கடவுளுக்கு மனஸ்தாபமாக இருந்துச்சு. அவன் நிமித்தம் என்னாச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு. சார், மனுஷன் தப்பு பண்ணானா அவனை தண்டிங்க சார், மிச்ச எல்லா காரியங்களும் ஏன் தண்டிக்கிறீங்க சார் அப்படின்னு கேட்டாக்க, எல்லா படைப்புகளுமே மனிதனுடைய பயன்பாட்டிற்காக தான் படைக்கப்பட்டது. மனிதன் என்ற தலை தவறு செய்யும் பொழுது அவனுக்கு உடலில் இருக்கிற மற்ற எல்லா பாகங்களும் பாதிக்கப்படுகிறது போல, தேவன் ஆதாம் ஏவாள் ஒரு தவறு செய்யும் பொழுது, அவரை சார்ந்த சந்ததிகள் வழி விலகும் பொழுது அவர்களுக்காக உண்டாக்கப்பட்ட அனைத்தையும் தேவன் அழிக்கக்கூடியவராக இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் பாருங்க எப்படிப்பட்டவர் இருக்கிறார் பாருங்களேன். அவனை தலையா வச்சு அவன்கிட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்து, நீ தாண்டா எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளணும், உனக்கீழ தாண்டா எல்லாமே இருக்குன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தாரு, அவனுக்கு பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரு. அது ஆதியாகமம் 1:28 வாசனம். நீங்கள் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை அதை சீரியஸா எடுக்காம போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? சீரியஸா எடுக்காதபடினால தான் வாழ்க்கை சீர்கட்டதா போயிருச்சு. எப்போ நம்ம கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக எடுக்கிறோமோ அந்த வினாடி முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை தேவன் சீர்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் லைஃப் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு பள்ளத்தில் இருந்தாலும், எவ்வளவு கடனில் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கை என்ற கப்பல் கரை தட்டியே இருந்தாலும், கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் சீரியஸாக எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய கப்பல் கரை தட்டி இருந்தாலும் அதை மறுபடியும் தேவன் மிதக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அப்போ கடவுளுடைய வார்த்தை உங்களுடைய லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது,
நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். நோவா சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். பூமியின் மேல் தங்கள் வழியை இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டுச்சு அப்படின்ட்டு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. 1500 1600களில் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த 2000 சேர்க்கக்கூடாது. பூமி உண்டாகி 6000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பூமி உண்டான பொழுது 1600 வருஷத்தில் இதெல்லாம் நடந்துச்சான். ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களும் இருந்தாங்க பாருங்கள். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை. இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்களா? அன்னைக்கு தோல் உடைய போட்டுக்கிட்டு அநியாயம் பண்ணா, இன்னைக்கு லெதர் உடைய போட்டுக்கிட்டு. ஆமாம், லாங்குவேஜ் தான் மாறி இருக்கு, ட்ரெஸ்ஸு தான் மாறி இருக்குது, கம்யூனிகேஷன் தான் மாறி இருக்குது. அவன் வாழ்ந்த வீடு இப்போ வாழ்ந்த வீடு வேறு. அப்போ ஏசி இல்லை, இப்போ ஏசி இருக்குது. அப்போ வாகனம் இல்லை, இப்போ வாகனம் இருக்குது. அப்போ என்ன அக்கிரமோ அநியாயம் நடந்துச்சோ அதே அக்கிரமோ அநியாயம் இப்பயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இப்போ தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? கண்டும் காணாமல் இருக்கிறாரா? தேவன் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதை சரி செய்யக்கூடிய தேவ பிள்ளைகளாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்க்கும் பொழுது இன்றைக்கி நம்மளால் அது போய் கேட்க முடியல. கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மம்மி டேடின்னு இங்கிலீஷில் பேசுகிறான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நம்ம எந்த லாங்குவேஜ்லையும் பேச முடியாமல் போயிடுது. ஸோ நல்ல காரியங்களும் சொல்ல முடியல. முதலாம் அறிவுரை சொன்னால் நல்லதுன்னுவாங்க, இப்போலாம் அவதூறு சொன்னால் நல்லதுன்றாங்க. ஹல்லேலூயா! எத்தனை பேர் இருக்கீங்க? யூடியூப் சேனலில் விசுவாசத்தை குறித்து ஒரு ஊழியக்காரர் பேசுகிறாரு. அவருக்கு வியூஸ் கம்மியாக இருக்குது, லைக்ஸ் கம்மியாக இருக்குது. அவரை குறித்து ஒருத்தன் தப்பாக பேசியிருக்கிறான். அவனுக்கு இவரை காட்டிலும் பல மடங்கு வியூஸும் லைக்ஸும் வந்துருக்குது. நான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுறேன். இவர் பேசுறது நல்லதுடா, இவர் பேசுறது பூராமே தப்புன்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, மக்கள் எதை அதிகமாக பார்க்குறாங்க. ஹல்லேலூயா! இருக்கீங்களா? ஆமாம், இந்த மாலை வேளையில் சபை ஃபுல்லாக ஜனங்க உட்காந்துருக்கீங்க. இங்கே எவ்வளோ பேர் இருப்பீங்க? 25-30 பேர் இருப்பீங்க. இந்த 30 பேர் என்ன பண்ணிக்கிட்டீங்க? கடவுளை பாடிங்க, துதிச்சிங்க, ஆராதிச்சிங்க, கடவுளுடைய வார்த்தையை உள்வாங்கினீங்க. ஆனால் உங்களை காட்டிலும் பல மடங்கு நபர்கள் வெளியில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பக்கத்து வீட்டு கதை, அந்த வீட்டு கதை, புரணி பேசுறது, அது பேசுறது, அடுத்தவனை கெடுக்கிறது, எல்லாமே பண்ணுறது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்க கடவுளை வழிபடுற இடத்துக்கு போவாங்க. போயிட்டு ரொம்ப பக்தியில் நினைச்சு வெளியில் வந்துட்டு அவன் என்னடா பண்ணலாம்? என்னடா கடவுளை கும்பிட்டு வந்த வெளியில் வந்தோன்னே என்னடா பண்ணலான்னு கேட்குற? சார், அது வேற, இது வேற. எப்போ மனுஷன் கெட்டு போகிறான் தெரியுங்களா? கோயில்ன்றது வேற, வாழ்க்கைன்றது வேறன்னு எப்போ நினைக்கிறானோ அப்போவே அவன் வாழ்க்கையை கெட்டு போய்கிட்டு தான் இருக்கும். கோயிலும் ஒன்று தான், என் வீடும் ஒன்று தான், என் வேலை ஸ்தலமும் ஒன்று தான், என் சமுதாயமும் ஒன்று தான். எல்லா இடத்துலையுமே நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன்னு எப்போ ஒருத்தர் நினைக்கிறானோ அப்போ தான் இந்த உலகத்தில் மாற்றமும் புரட்சியும் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், தன்னை வணங்குகிற மனிதனை மனமாற்றமும் குணமாற்றமும் அடைய செய்யாத தெய்வம் தெய்வம் அல்ல. தான் வணங்குகிற தெய்வம் தன்னை மனமாற்றமும் குணமாற்றமும் அடைய உணர்த்தும் போது மனதார மாறாதவன் மனிதனும் அல்ல. கடவுள்னா யாரு? ஒரு மனிதனை திருத்துறவர் தான் கடவுள். மனிதன்னா யாரு? கடவுள் திருத்தும் போது மாறுகிறான் பார்த்தீங்களா, அவன் தான் மனிதன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இருக்கீங்க? அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறானாக்க, பல வழிபாட்டு தலங்களுக்கு போய் கும்பிட்டு 40 நாள் 30 நாள் 1 மாதம் 6 மாதம் விரதம் இருந்து, கண்டிப்பாக இருந்து, ஃபாஸ்டிங் இருந்து, எல்லாம் இருந்து போயிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனேயே அடுத்து என்ன பண்ணிடுறாங்க? தப்பான காரியங்களை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு என்னன்னாக்க கடவுள்ன்றவர் வேற, வாழ்க்கைன்றது வேற அப்படின்னு நினைக்கிறாங்க. என்றைக்குமே அந்த மாதிரி எண்ணங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வரவே கூடாது. நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் வெளியும் இருக்கணும். ஹல்லேலூயா! ஆமாம், நான்லாம் வேறு விதமாக பிரசங்கம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசிக்கிட்டே இருப்பேன். ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்டேன். அவர் சொன்னார், மாயமாலம் பண்ணுறவன் உலகத்தில் மட்டும் கிடையாது, சபைக்குள்ளே இருக்கிறாங்க. நானே கவனித்தேன், என்ன மாயமாலம் சபைக்குள்ளே பண்ணுறாங்கனாக்க, வெளியில் ஒரு ஊழியக்காரு ரிலாக்ஸாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கோயிலுக்குள்ளே வந்தோன்னே அவருடைய டோன் மாறுது, அவருடைய பேச்சு மாறுது, அவருடைய நட மாறுது. அவருடைய ப்ரைஸ் தி லார்ட், சோத்திரமா, வெளியே நல்லா தானே பேசுனீங்க,
இது இஞ்சி மரப்பந்து சாப்பிட்டீங்களா? தொண்டை கட்டின மாதிரி தெரியுது. ஏதாச்சும் கொஞ்சம் ஹால்ஸ் சாப்பிட்றீங்களா? இல்லை தம்பி, ஆலயத்துக்குள்ள வந்தாக்க பரிசுத்தவான்கள். அப்போ வெளியில் போனால் யார்? அசுத்தவான்களா? வெளியிலையும் பரிசுத்தவான்கள் தானே, உள்ளுக்குள்ள மட்டும் ஏன் டோன் மாறுது? அவர் சொன்னார், நீ ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் வெளியும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், கோயிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ வெளியில் எப்படி பேசுது அப்படியே பேசு. இதுதான் நீன்றதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டும்பா. உன்னை ஒரு வீடியோவில் பார்த்துட்டு வெளியில் பார்க்கும்போது அடையாளம் தெரியாமல் இருக்கக்கூடாது. அன்னைக்கு அவர் சோத்திரம் பைசலோ டமேனா அப்படின்னு பேசினாரு, வெளியில் பார்த்தாக்கா வாடா மச்சான் டீ சாப்பிட்றேன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்பயும் ஒரே மாதிரி பேசணும். ஒரே மாதிரி பேசும்பொழுது தான் நீங்கள் ஒரே நபராக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆவியின் கனி மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தாது, மாம்சத்தின் கிரியைகள் ஆவியின் கனியை வெளிப்பட விடாது. எத்தனை பேருக்கு புரியுது? கலாத்தியரில் வாசிக்கிறீங்களா? ஆவியின் கனினா என்ன, மாம்சத்தின் கிரியைகள்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஆவி இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஒரு ஊழியக்காட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயா சோத்தனக்கா ஜெபம் பண்ணுங்க ஐயா, எனக்குள்ள அசுத்தாவி இருக்கா பரிசுத்தாவி இருக்கா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ஜெபம் பண்ணி அப்படின்ட்டு ஊழியக்காட்டு போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ள ஆவியின் கனி இருந்தால் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்னு அர்த்தம். உங்களுக்குள்ள மாம்சத்தின் கிரியைகள் இருந்தால் 100% உங்களுக்குள்ள அசுத்த ஆவி இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சில பேர் பார்க்குறீங்க, சார் என்ன சொல்கிறீங்க? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், விசுவாசம், இவ்வளோலாம் வருது சார். அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான இருக்கிறான்னு அர்த்தம். சரி சார், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குன்னு அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், கொலைகள், பாதகங்கள், அப்படின்னா அதுங்க வைராக்கியங்கள். அப்போ இதெல்லாம் சார் இதெல்லாம் இருந்துச்சுனாக்க உங்களுக்குள்ள அசுத்த ஆவி இருக்குது சார். உங்களுக்குள்ள ஆவியின் கனி இருந்தா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் சார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இதை விட சிம்பிளாக யாருனாலும் விளக்கவே முடியாது. வீட்டுக்கு போங்க, அதை எடுத்து வைங்க, 2 டேப்லெட் காலமாக எழுதுங்க. ஆவியின் கனினா என்ன, மாம்சத்தின் கிரியைகள்னா என்ன எடுத்து பாருங்க. ஆவியின் கனி உங்களுக்குள்ள இருந்தால் டிக் அடிச்சுட்டே வாங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த பக்கம் திரும்புங்க. கோபம், வைராக்கியம், சண்டை, வைராக்கியம், இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா எனக்குள்ள அப்போ யார் இருக்கிறா? அப்போ அசுத்தாவி இருக்குது. ஸோ அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த காரியங்களை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எப்போ ஒரு மனுஷன் மாறணும்னு நினைக்கிறானோ அந்த வினாடியே தேவன் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். மாறக்கூடாதுன்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் கூட எப்பயுமே பிசாசு உட்காந்துருப்பான். அதுவும் எங்கே உட்காந்துருப்பானாக்கா இடுப்பில் உட்காந்துருப்பான், இல்லை தோளில் உட்காந்துருப்பான். ஆனால் மாற வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு தேவன் அந்த வினாடியே உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ மாம்சத்தின் கிரியைகள் ஆவியின் கனியை வெளிப்படுத்த விடாது, ஆவியின் கனி மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்த. இந்த மாலை வேலை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்க எனக்குள்ளே என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஆவியின் கனிகள் எனக்குள்ளே இருந்துச்சுனாக்க நான் சொல்கிறேன், எனக்குள்ளே கட்டாயமாக பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ள மாம்சத்தின் கிரியைகள் இருந்துச்சு அப்படின்னாக்க நான் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து அவருடைய பிரசன்னத்தில் போய், ஆண்டவரே எனக்குள்ளே இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்குது, இது எனக்குள்ள அசுத்த ஆவி வந்துட்டு போகக்கூடிய காரியத்துக்கு இடம் கொடுக்கறதா இருக்குது, ஆண்டவரே இவைகள் என்கிட்ட இருந்து விலகி எனக்குள்ள ஆவியின் கனிகள் வருவதற்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிச்சா அந்த வினாடியே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வீட்டுக்கு போயிட்டு எனக்காக கலாத்தியர் புஸ்தகத்தில் அதை எடுத்து வாசிங்க. எதில் நீங்கள் இருக்கிறீங்கன்றதை நீங்கள் ஈஸியாக கண்டுகொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறவுமாக கீழ்பூசு. போதும். ஹல்லேலூயா. கடவுள் பார்க்குறாரு, உலகம் சீர்கெட்டதாக இருக்குது, மக்கள் எல்லாத்தையும் இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, கடவுளுக்கே பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப மோசமாக எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. கடவுள் அழிக்கணும்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் ஒருத்தனை பார்க்குறாரு, நோவாவை பார்க்குறாரு. அவன் ரொம்ப கடவுளுக்கு உண்மை உள்ள மனுஷனா, நீதி உள்ள மனுஷனா இருக்கிறான். அவனையும் அவன் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அவன்கிட்ட கடவுள் பேசுகிறாரு. ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, நீங்கள் எப்படிப்பட்டவங்க,
நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படின்ட்டு மற்றவன்ட்டு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் சரியான நபராக வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவனை தினந்தோறும் தேடக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னாக்கா கடவுள் உங்ககிட்ட வந்து பேசுவார். ஹல்லேலூயா. சார், கடவுள் உங்ககிட்ட வந்து பேசுவார். சார் நான் வீட்டில் ஒரு பூ வைக்கிறேன் சார், ஒரு பூச்செடி வச்சுருக்கேன் சார், ஒரு பூ வளருது சார். அந்த பூ வளரும் போது அந்த பூவில் வந்து சின்ன அந்த தேன் சின்ன சின்ன சொட்டு தேன்கள் அந்த பூவினுக்குள்ள மதுரத்துக்குள்ள இருக்குது சார். இருக்கும் பொழுது அத்தனை நாட்களாக என் வீட்டு பக்கம் வராத வண்டு அந்த செடி வளர்ந்து பூ பூத்தோன்னு அதை தேடி என்ன வருதுங்க? இதை நான் போய் கூட்டிகிட்டு வர முடியுமா? நான் போய் பூவை வாங்கிட்டு வர முடியும், செடியை வாங்கிட்டு வந்து சட்டியில் வைக்க முடியும், தண்ணி ஊற்ற முடியும், எரு போட முடியும், வளர செய்ய முடியும். இதுதான் என்னால் செய்ய முடியும். என்னால் போய் தேனியும் வண்டையும் வச்சுன்னு வர முடியுமா? சொல்லுங்களேன். கேட்கல, முடியாது. ஏன்? பூ கடையில் விற்கிறான், செடி கடையில் விற்கிறான், வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு தான் வளரப்போகுது. ஆனால் தேனீக்களையும் வண்டையும் அந்த பூவை நோக்கி நகர்த்தி கொண்டு வருகிறது எது என்றால் அந்த பூவுக்குள் இருக்கக்கூடிய மனமும் வாசமும் அதில் இருக்கக்கூடிய தேனும் தேனீக்களையும் வண்டையும் சுண்டி இழுக்கக்கூடியதாக இருக்கிறது போல நீங்கள் நல்ல ஒரு தேவ மனிதனாக உங்களை ஒவ்வொரு நாளும் சரி செய்யும் பொழுது உங்களை தேடி கட்டாயமாய் தேவன் வருவார். அல்லேலூயா. உங்களை தேடி வருவார் சார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் வருவார். இல்லை சார், நான் என் வீடு வந்து கண்டுபிடிக்க முடியாது சார். அப்படியே எங்கப்பா எங்கள் அண்டர் கிரவுண்டில் இருக்கீங்களா? அப்படி சொல்ல வரல சார். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ரீட்டு போகும், அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஒத்தடி பாதை தான், சைக்கிள் கூட வர முடியாது, நடந்தான் வரணும். அதுக்குள்ளே கடந்து வந்து வீட்டை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். யாருக்கு கஷ்டம்ன்றீங்க? போஸ்ட்மேனுக்கா? போஸ்ட்மேனுக்கு கஷ்டமாக இருக்கணும் சார். இவர் தேவன் சார். இன்றைக்கி ஜிபிஆர்எஸ் கண்டுபிடிச்சிருக்கான். கூகுள் மேப்பில் போட்ட உடனே அப்படியே பாயிண்ட் பண்ணி காட்டுது எந்த இடம்ட்டு. இன்றைக்கி தான் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுது அவர் பரலோகத்தில் இருந்து தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று மனுபுத்திரர் மேல் கண்ணோக்கமானார். அப்போனாக்கா ஜிபிஆர்எஸ் அப்பயே பயன்படுத்தி தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். யார் தேடுறான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுங்களா, இன்னைக்கு நீங்கள் சிறப்பான மனிதர்களாய் வாழ துவங்கும் பொழுது உங்களை சந்திக்க தேவன் வந்து தான் ஆக வேண்டும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் வருவார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் உங்களை பார்க்க வருவார், உங்களை சந்திக்க வருவார், உங்ககிட்ட பேச வருவார். பவுலையும் சீலாவையும் எங்கே அடித்து தொங்க விட்டுருந்தாங்க? சிறைச்சாலையில். காவலாளிகள்லாம் இருக்கிறாங்க, பூட்டுலாம் போட்டிருக்கிறாங்க. தேவன் வந்தாரா? பேதுருவை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க. சபையார் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேதுருவை கொண்டு வரும் ஆண்டவரே, பேதுருவை கொண்டு வரும் என்று வந்து பேதுரு கதவை தட்டுறாரு. ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஐயோ நாடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. பாக்கீங்களா, இவர் வரணும் தானே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. தேவனே கொண்டு வரும், தேவனே கொண்டு வரணும். உங்க ஜெபத்திற்கு பதில் கிடைச்சிருக்கு பாரு, பேதுரு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. பேதுரு எங்க இருந்தாரு? சிறைச்சாலையில் இருந்தார். கடவுள்னால போக முடியுமா சார்? கடவுள்னால எல்லா இடத்துக்கும் போக முடியும் சார். நீங்கள் அவருக்கு பிரியமான நபராக வாழ்ந்தீங்கன்னாக்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தேடி வருவார் சார். நோவாவை தேடி வந்தார். அவ்வளோ மக்கள் கெட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு நோவாவுக்காக தேவன் இறங்கி வருகிறார். பாருங்க, என்னைக்குமே தேவன் வந்து எண்ணிக்கையை பார்க்கிறவரே கிடையாது, எண்ணத்தை பார்க்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எண்ணிக்கையை பார்க்கிறவர் அல்ல, மனிதனுடைய எண்ணத்தை பார்க்கிறவர். ஒருத்தனுக்கா இருந்தாலும் அவர் இறங்கி வருவார், சங்கோச்சப்படவே மாட்டார். இன்னைக்கு லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு, பிள்ளைங்களும் வெளியில் சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன். லேடிஸுங்களோட ஒரு கெட்ட பழக்கம் தெரியுங்களா? யாருமே இல்லையே, அன்னைக்காச்சும் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம்ல. ஆமாம், என் ஒரு ஆளுக்காக நான் போய் மாவை எடுத்து சுட்டு இது பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு, வேணாம் கொஞ்சம் டீ எடு, 2 பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டு மத்தியானத்துக்கு பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறீங்க? கணவரும் இல்லை, பிள்ளைங்களும் இல்லை, வேலைக்கு போயிட்டாங்க, காலேஜுக்கு போயிட்டாங்க, நம்ம ஒருத்தருக்காக இதை செய்யணுமா மெனக்கட்டு அப்படின்ட்டு யோசிக்கிறவன் மனுஷன். ஆனால் ஒரு நபருக்காக எந்த மெனக்கட்டும் படாமல் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கடந்து அவன் இருக்கிற இடத்துல வரக்கூடியவர் தான் தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அவர் மெனக்கடுவார் சார். உங்களுக்காக வரணும்னா இறங்கி வருவார். நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களை சந்திக்கக்கூடிய தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அதனால தான் சொன்னேன், தேவனை சீரியஸாக பாருங்கள். எப்படி பார்க்கணும்? தேவன்னா சீரியஸ் ஆயிடணும், வார்த்தைனா சீரியஸ் ஆயிடணும், பிரசன்னா சீரியஸ் ஆயிடணும். அவர் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. இந்த சப்ஜெக்ட் எல்லாருமே வீட்டில் படிச்சிருப்பீங்க. 500 வயசு ஆகும் பொழுது கடவுள் நோவா கிட்ட வந்து பேசுறாரு. இந்த பேழையை கட்டி முடிக்க நோவாக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு வேத வல்லுநர்கள் கணக்கிட்டு சொல்றாங்க அப்படின்னாக்க 100 வருடங்கள் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 100 வருடங்களா
கடவுளை நம்பி, கடவுளுடைய வார்த்தையை நம்பி நோவா என்ற ஒரு நபர் 100 வருஷம் ஒரு பேழையை கட்டிக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு நீங்க கடவுள் நல்லவன் நம்புற நீங்க, கடவுளுடைய வார்த்தையை நம்புற நீங்க, ஒரு சில காரியங்களுக்கு சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் காத்திருப்பது உங்களுக்கு கடினமாய் தோன்றுகிறது என்றால் நீங்கள் உங்கள் தேவனை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை வருஷம் பேழையை கட்டினாரு? 100 வருஷம் ஒரு மனுஷன் ஒரு பேழையை கட்டுறான்னாக்க யோசிச்சு பாருங்களேன். அந்த மனுஷன் தேவனை எவ்வளவு மதிச்சிருப்பாரு, தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு மதித்திருப்பாரு என்று சொல்லி. தேவனையும் தேவ வார்த்தையையும் மதித்த நோவா தேவ பிரசன்னத்திலேயே அந்த பேழையை ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய 100 வருடங்கள் முழுமையாய் நகர்ந்தது. 100 வருடங்கள் முடிந்த பிற்பாடு அந்த பேழையெல்லாம் கட்டி முடிச்ச உடனே கடவுள் வந்து அவங்ககிட்ட பேசுறாரு. எல்லாம் முடிஞ்சிச்சாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. வசனம் போட்டு எடுத்து வாசிங்க 22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். அவர் என்ன சொன்னாரோ அதை எல்லாம் செஞ்சு முடிச்சானா. கடவுளுக்கு யாரை பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா பாட்டு பாடுறவங்களை பிடிக்குமா? நல்லா பிரசங்கம் பண்றவங்களா? சரி, நிறைய கொடுக்குறவங்களா? சார் முழங்காலே நிற்கிறவங்களா? இல்லை நைட்டு ஃபுல்லாக சோத்திரம் 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 சொல்கிறவங்களா? யாருக்கு கடவுளை யாரு திரும்ப கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும்? யாரு அவருடைய வார்த்தையின்படி செய்கிறானோ அவனை தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தானா தேவனுடைய இருதயம் மகிழுது. முன்னாடி வசனம் வாசிச்சோம், மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஒரே ஒரு நோவா 100 வருடங்கள் ஒரு பேழையை செய்து முடித்த உடனே தேவனுக்கு மன நிறைவு உண்டாச்சு. மனஸ்தாபப்பட்ட தேவனை மன நிறைவு அடையும்படியாய் செய்தார். 1,00,000 பேர் சேர்ந்து மனஸ்தாபப்பட வச்சாங்க. ஒரே ஒரு மனுஷன் என்ன பண்ணா? மன நிறைவு அடையும்படி, தேவன் மன நிறைவு அடையும்படியான காரியங்களை நோவா செய்யக்கூடியவனாக இருந்தான். நான் இந்த மாலை வேளையில் சொல்றேன், அந்த நோவா அன்னைக்கு இருந்த நாட்கள்ல கடவுளை சீரியஸா பார்த்தான், கடவுளுடைய வார்த்தையை சீரியஸா பார்த்தான், கடவுளுடைய பிரசன்னத்தை சீரியஸா பார்த்தான். ஆகையினாலே 100 வருடங்கள் தேவன் வார்த்தை பிரசன்னம், தேவன் வார்த்தை பிரசன்னம். வந்தான், சுட்டான், செத்தான். வசனத்தை கேட்டா கூட அப்படியே தடுமாறுறது. வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட்டு. நோவா பார்க்குறாரு, தேவன் வார்த்தை பிரசன்னம் ரிப்பீட்டு, தேவன் வார்த்தை பிரசன்னம் ரிப்பீட்டு. இதையே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் 100 வருஷங்கள். அல்லேலூயா. இப்போ கூட அந்த மனுஷனை நினச்சி எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. கடவுளை அவ்வளவு சீரியஸாக பார்க்குறான், கடவுளுடைய வார்த்தையை அவ்வளவு சீரியஸாக பார்க்குறான். அவனை சுற்றிலும் மக்கள் சீர்கட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது கூட அவன் மட்டும் சீரான வாழ்க்கை தேவ பிரசன்னத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. நான் சொல்லட்டுங்களா, உங்களை சுற்றி மோசமான நபர்கள் இருந்து கொண்டிருந்தாலும் வாழ்ந்தாலும் உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு இடம் இருக்குது. அது எதுனாக்க தேவனுடைய பிரசன்னம். நீங்கள் நிற்கிற இடத்துல தேவனே என்று சொல்லும் பொழுது நீங்கள் நிற்கிற இடத்தை தேவன் தன்னுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். அன்றைக்கு நோவாவை சுற்றி மோசமான ஆட்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் மத்தியில் நோவா தேவ பிரசன்னத்திலே பரிசுத்தமுள்ள மனிதனாய் 100 வருடங்கள் செலவிட்டு தேவன் சொன்ன காரியத்தை செய்து கொண்டே இருந்தான். சரி, 50 வயசுல சொன்னாரு, 600 வயசுல பேழை கட்டி பிடிச்சிட்டாரு. இப்ப மழை வருது. மழை வந்து எவ்வளவு நாள் பேழைக்குள்ள இருந்தாரு அப்படின்ட்டு வேதம் சொல்லுதுனாக்க, ஒரு வருஷம் நோவா, அவனுடைய குடும்பம், ஆடு மாடுகள், பறவைகள், தேவன் எதெல்லாம் உள்ள அனுப்பிச்சாரோ அது எல்லாம் ஒரு வருஷத்துக்கு பேழைக்குள்ளேயே இருந்துச்சுங்களாம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அவ்வளோ பெரிய வெயிட்டு சுண்டலையும் ஏறிச்சு, யானையும் ஏறிச்சு, சிங்கமும் ஏறிச்சு, புலியும் ஏறிச்சு, பூனையும் ஏறிச்சு, நாயும் ஏறிச்சு. என்னெல்லாம் தேவன் படித்தாரோ எல்லாத்துலேயும் ஜோடி ஜோடியாக உள்ளே போயிடுச்சு. அவ்வளோ வெயிட்டான ஆட்களையும் அந்த பேழை மிதந்து கொண்டு ஒரு வருஷம் தண்ணீரிலே மிதக்கக்கூடிய விதத்திலே நோவா 100 வருஷங்கள் அதை கட்டக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா. ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அரராத்து மலையில் இன்னைக்கு இருக்கிற தேசத்தில்
அந்த பேழையினுடைய உதிரி பாகங்கள் சில அதனுடைய தடுப்பு, அதனுடைய பலகைகள் இன்றைக்கு கிடச்சிருக்குதான். அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தா சொல்கிறாங்க, இந்த மரங்கள் இத்தனாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இருந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. கட்டாயமாக இது நோவாவினால் செய்யப்பட்ட பேழையாகத்தான் இருக்கும், அதுதான் என்று சொல்லி சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்களா. அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், போன வருஷம் கட்டின பிரிட்ஜு உடஞ்சி போச்சு. திறப்பு விழா பண்ணுறாங்க வீட்டுக்கு, அந்த பக்கம் ஒரு வாரம் கழிச்சு போனால் விரிசலாக இருக்குது வீடு. ஆனால் அது புது வீடு தானே, என்ன விரிசலாக வந்துருக்குது, லட்சணத்தில் இருக்குது, அந்த லட்சணத்தில் கட்டுறாங்க. அவ்வளோ கேவலமாகி போச்சு இன்றைக்கி மனுஷனுடைய நிலைமை. ஏன் பாவம் உள்ளே வந்துருச்சு. அன்றைக்கு நோவா 100 வருஷங்கள் பேழையை கட்டினார். ஆனால் இன்றைக்கி கூட அந்த பேழையினுடைய பாகங்கள் கிடைச்சிருக்குதான். அப்போது எத்தனை வருஷம் நிலைத்திருக்கத்தக்கதாக அவர் மைண்டில் செட் பண்ணி தேவன் சொன்னபடி ஒரு விஷயத்தை சீரியஸாக செய்யும் பொழுது 4000 வருஷங்கள் கடந்து கூட இன்றைக்கு மரித்த நோவா பேசக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கடவுளுடைய வார்த்தையை ஒருத்தர் சீரியஸாக எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒவ்வொரு விஷயத்தையுமே சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சிடுவான். நான் சொல்கிறேன், படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், உங்களை படிக்கிற பாடங்கள் வந்து சீரியஸாக படிக்க ஆரம்பிங்க. இல்லை சார் இந்த ஒரு வருஷத்தை ஒப்பேத்தினா போதும், நான் தான் ஃபஸ்ட்டு வரணும், ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட்டு வரணும், ஏன்னா இவ்வளோ திமிராக இருக்குனாக்கா, ஆமாம் திமிரு தான், எனக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு, நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன், காலேஜில் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன், வேலையை நான் தான் சிறப்பாக செய்வேன், என்னை மாதிரி சிறப்பாக யாரும் பாட முடியாதபடி பாடுவேன், என்னை மாதிரி சிறப்பாக பிரசங்கம் பண்ண முடியாதபடி பிரசங்கம் பண்ணுவேன், என்னை விட சிறப்பாக யாரும் செய்ய முடியாத அளவுக்கு நான் காரியங்களை செய்வேன். ஏன் அப்படின்னாக்க நான் வழிபடுகிற தேவனை சீரியஸாக பார்க்குறேன், அவருடைய வார்த்தைகளை சீரியஸாக பார்க்குறேன், அவருடைய பிரசனத்தில் உட்காரும் பொழுது என்னை தேவன் சீரியஸ் ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 1600 நோவா கட்டின பேலை 6000 வருஷம் 4500 வருஷத்துக்கிட்ட கடந்து இன்றைக்கும் இருக்கிறது என்றால் அந்த மனிதன் தன்னுடைய நேரத்தையும் கவனத்தையும் எவ்வளவு தெளிவாய் தேவன் சொன்ன காரியங்களை செய்திருப்பார் என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன். அன்றைக்கு வாழ்ந்த நோவா அவ்வளவு சிறப்பாக தேவனுடைய காரியங்களை செய்யக்கூடிய மனுஷனாக இருந்தான் அப்படின்னாக்க இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய காரியங்களை எப்படி சிறப்பாக செய்கிறீங்க, எப்படி சிறப்பாக வேதம் வாசிக்கிறீங்க, எப்படி சிறப்பாக ஜெபிக்கிறீங்க, எப்படி சிறப்பாக தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்கிறீங்க, நீங்கள் எதையெல்லாம் சிறப்பாக செய்கிறீங்களோ அது எதை காட்டுதுனாக்க அந்த காரியத்தை சொன்ன மனிதரை நீங்கள் எவ்வளவு மதிக்கிறீர்கள், எவ்வளவு சீரியஸாக அவரை பார்க்குறீங்கன்றது அர்த்தம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? 100 வருஷம் கட்டி ஒரு வருஷம் அதுக்குள்ளே குடியிருந்து 4500 வருஷம் அது நிலைத்திருக்கத்தக்கதாக நோவா அந்த பேழையை உண்டாக்கினார் என்றால் அந்த மனிதன் தேவனை சீரியஸாக பார்த்தாரு, தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக பார்த்தாரு. 100 வருடங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே அந்த பேழையை உண்டாக்கக்கூடியவராக. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் எப்படி கடவுளை பார்க்குறீங்க? கடவுளை சீரியஸாக பார்க்குறீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு உங்ககிட்ட வந்து கடவுள் சொல்கிறாரு, இந்த சந்ததியில் உன்னை நீதிமானாய் கண்டேன். சார் என்னையா? அட ஒன்றுதான்பா, போங்க சார், காமெடி சும்மா, அதெல்லாம் சொல்லாங்க சார். அப்படி தான் சொன்னான் ஒருத்தன். கிதியோன்னு ஒருத்தன் இருந்தான். கர்த்தர் வந்தார், என்ன சொன்னார்? பராக்கிரமசாலி அப்படின்னாரு. அவன் பார்க்குறான், ஏண்டா நம்ம மட்டும்தான் தனியாக இருந்த இந்த இடத்துல வேற எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் போலேப்பான்னு பின்னாடி திரும்பி பார்க்குறான். கடவுள் சொல்கிறார், டே ஒன்றுதான்டா சொல்கிறேன், என்னையா பராக்கிரமசாலி சொல்கிறீங்க? சரியாக போச்சு போங்க. நான் பயந்து போய் ஆலையில் வந்து போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னைய பார்த்து இந்த மாதிரி சொல்கிறீங்களே சார். அவர் சொல்கிறாரு, உன்னை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்க பராக்கிரமசாலியை போல பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கடவுள் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சிஸ்டர், பிரதர், நான் உங்களை நீதிமானாக பார்க்குறேன். சரி பார்த்துக்குங்க, அது உங்களுடைய அபிப்பிராயம், அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்காக ஒரு வேலை செய்யணும்பா, எனக்காக நீ என்ன பண்ணுறேனாக்க ஒரு இடத்த வாங்கி, சார் நிறுத்துங்க, நானே வாடகை வீட்டில் இருக்கேன், மாதம் வாடகை கொடுக்கறதுக்கே பெரிய பேஜாராக இருக்குது, இதில் நீங்கள் உங்களுக்காக ஒரு இடத்த வாங்கி ஒரு காரியத்தை கட்டி, அப்போ என்ன பண்ணுறீங்கனாக்க நீங்கள் கடவுளை சீரியஸாக பார்க்கல, கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக நினைக்கல. அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வருது. இன்றைக்கு கடவுள் வந்து உங்ககிட்ட கேட்குறானாக்க, நீ எவ்வளோ சீரியஸாக என்னை பார்க்குற, எவ்வளோ சீரியஸாக வேதத்தை வாசிக்கிற, எவ்வளோ சீரியஸாக என்னை ஜெபிக்கிற அப்படின்னு உங்களை பார்த்து கடவுள் கேட்டார்னாக்க உங்ககிட்ட ஆன்சர் இருக்குதா? ஹல்லேலூயா. உங்ககிட்ட ஆன்சர் இருக்குதா? ஆண்டவரே, நான் உங்களை சீரியஸாக பார்க்கல, உங்கள் வசனத்தை நான் சீரியஸாக எடுக்கலை, உங்கள் பிரசன்னத்தையும் நான் சீரியஸாக எடுக்கலை, அதனால் உங்களுக்கு தேவையான வேற ஒரு ஆளை யாரையாச்சும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறீங்க. என்னை இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறேன்.
எப்போ உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னாக்க, எப்போ நீங்கள் கடவுளை சீரியஸாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஹல்லேலூயா. நோவா கடவுளை சீரியஸாக பார்த்தான், கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக எடுத்தான், கடவுளுடைய பிரசன்னத்தில் சீரியஸாக இருந்தான். இந்த 3 காரியங்கள் என்ன பண்ணுச்சுனாக்க, நோவாவை பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றினது மாத்திரமல்ல, 2ஆம் உலகத்தின் ஹீரோவாக தேவன் சித்தரிக்கக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய முதல் ஹீரோ யார் தெரியுங்களா? சொல்லுங்களேன். ஆதாம். 2வது ஹீரோ, 3வது ஹீரோ, சரி, 4வது ஹீரோ. 4வது ஹீரோ இருக்குதா? 4வது ஹீரோ இருக்குது. 4வது ஹீரோ யார் தெரியுங்களா? யாரு இயேசுவை பார்த்து அவரை போல வாழ, அவரை சீரியஸாக பார்த்து அவரை போல வாழ முயற்சி பண்ணுறாங்களோ, 4வது ஹீரோவாக தேவன் அவர்களை சூஸ் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் தான் சொல்கிறாரு, அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் தேவன் நம்மளை முன்குறித்து இருக்கிறார். உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். இது எல்லாம் படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும், விசுவாசம் வரணும். நான் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவனாக இருக்கிறபடினாலே, நான் சொல்லிட்டுங்களா, நோவாவை விட நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். லாசரு மரித்து யார் மடியில் போய் படுத்திருந்தான்? லாசரு மரித்து ஆபிரகாமுடைய மடியில் போய் படுத்திருந்ததை பெருசாக பேசுறதுக்கு சபை தேவையில்லை. உயிரோடு இருந்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை பேசுவதற்குத்தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், நோவாவை காட்டில் நீங்கள் விசேஷமானவர் என்று நான் சொல்லுகிறேன். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? சார், அன்னைக்கு அவன் வாழ்ந்த நாட்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 பேர் 20,000 பேர் அவனை சுற்றி இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்மளை சுற்றி எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலே தேவனை விசுவாசித்து தேவ வார்த்தையை நம்பி தேவ பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அந்த நோவாவை காட்டிலும் நான் உன்னை பெரிதாய் பார்க்கிறேன். அல்லேலூயா. தானியேலை பார்த்து தூதன் சொல்றான், நீ அவருடைய பார்வைக்கு மிகவும் பிரியமானவனாக இருந்தபடியினாலே நீ ஜெபிக்க தொடங்கின பொழுதே கட்டளை. மாலை வேளை நான் சொல்றேன், உங்களை நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறவர். அந்த உயிரோடு கூட இருக்கிற தேவனை சீரியஸா பாருங்க. ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது இந்த சீரியஸ்னஸ் வந்துடணும். தேவனே என்று சொல்லும் பொழுது சீரியஸ்னஸ் வந்துடணும். வேதத்தை படிக்கும் பொழுது சீரியஸாக படிங்க. எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்க இந்த வார்த்தை, இதன்படி என் வாழ்க்கையில் கட்டாயமாக நடக்கும். 3வது, அவருடைய பிரசன்னத்தை சீரியஸாக பாருங்கள். அவருடைய பிரசன்னம் எங்கே இருக்குது? நீங்கள் ஜெபிக்க உட்கார்றீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்கு? நீங்கள் ஜெபிக்கும்படி எங்கே உட்கார்றீங்களோ. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு ரயில்வே ஸ்டேஷனு. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அதிகாலை நேரம், அது ட்ரெயின்லாம் வரலை, ட்ரெயினுக்காக எல்லாம் காத்திருக்கிறாங்க. ட்ரெயின் வர தாமதிக்கிறதுனால எல்லோரும் அப்படியே படுத்துட்டாங்க. அது ஒரே ஒரு பெண்மணி மட்டும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, எழுந்து அந்த இடத்துல முழங்கால் போட்டு கடவுள்கிட்ட ஜெபிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இதை யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கிறான். அவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கூட சங்கோச்சப்படாமல் அந்த கடவுள் அப்படின்ற அந்த எண்ணம் வந்த உடனே அது எந்த இடம்னு பார்க்காம அந்த இடத்துல அவங்க முழங்கால் போட்டு தேவனை துதிக்கும் பொழுது அந்த இடம் தேவனுடைய பிரசன்னமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல தேவனே என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரக்கூடியதாக. ஜெப்டோ புக் பண்ணிங்கனாக்கா 5 நிமிஷத்தில் வந்துடுன்றான். ஜொமேட்டோ புக் பண்ணிங்கனாக்கா 20 நிமிஷத்தில் வந்துடுன்றான். அதெல்லாம் ரொம்ப லேட்டரா. நான் தேவனேன்னு சொன்னாலே பிரசன்னம் வந்துடுது. ஹல்லேலூயா. இயேசுவே அப்படின்னு சொன்னால் பிரசன்னம் சூழக்கூடியதாக இருக்குது. ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது பயத்தோடு பக்தியோடு அந்த சீரியஸ்னஸோடு கடவுளே என்று சொல்லும் பொழுது நான் இருக்கிற இடத்தை தேவன் பிரசன்னத்தினாலே நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலைவில் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுளை சீரியஸாக பாருங்கள். உங்கள் சித்தப்பாவை போல் கடவுளை பார்க்காதீங்க. எப்படி பார்க்கக்கூடாது? சில பேர் கடவுளை சித்தப்பாவை போல் பார்க்குறாங்க. எங்கள் சித்தப்பா அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர். அதே போல் தான் கடவுள்னா சீரியஸாக பாருங்கள். கடவுளுடைய வார்த்தையை எப்படி பார்க்கணும்? சீரியஸாக பார்க்கணும். ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா கூட சீரியஸாக பாருங்கள். இதன்படி கர்த்தர் எனக்கு கட்டாயமாக செய்வார். நோவா கடவுளுடைய வார்த்தையை கேட்டுட்டு துண்டை தூக்கி தோளில் போட்டுட்டு இவருக்கு வேலை இல்லை, ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்ட்டு போகலை. கடவுள் சொன்ன அந்த நிமிஷத்தில் இருந்து அவன் வேலையை துவங்கக்கூடியவனாக இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்களா? வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டு போங்க, நான் உங்களை சீரியஸாக பார்க்குறேன்ட்டு வரேன். உன்னுடைய வார்த்தையை நான் சீரியஸாக பார்க்குறேன்ட்டு வரேன்.
உங்களுடைய பிரசன்னத்தை நான் சீரியஸாக விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் சில மணி நேரங்கள் சில நிமிடங்கள் தேவ சமூகத்தில் போய் உட்காருங்க. அந்த பிரசன்னம் உங்களை எப்படி மாற்றுது அப்படின்னாக்க தேவன் விரும்பக்கூடிய நபராய் இதை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரசன்னத்தை சீரியஸ் ஆடுங்க. எந்த இடத்துல இருக்கீங்கன்றது கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தேவனே இந்த இடத்துல நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தை தேவன் தன்னுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு போய் எங்கே போட்டாங்க? குளத்தில் தள்ளினாங்களா? நீச்சல் அடிச்சுட்டு இருப்பான்னு அக்கினி சூழலில் தள்ளினாங்க. அவங்க கடவுளை சீரியஸாக பார்த்தபடினால அவர் சீரியஸாக உள்ளே வந்துட்டார். இவங்களுக்கு முன்னாடி ஆஜராயிட்டார். சிங்க கப்பியில் கொண்டு போய் தானியல் என்ன பண்ணுறாங்க? தட்டுறாங்க. அவன் நினைக்கிறான் நான் வழிபடுகிற தேவன் அவர் சீரியஸான கடவுள், அவர் எனக்காக எல்லாம் செய்வார் சார் அப்படின்ட்டு உள்ளே போகிறான். அவனுக்கு முன்பாக தேவன் அவனை காப்பாற்றும்படியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு இந்த மாலை வேளையில் ஒரு நற்செய்தியை கொடுக்குறேன். கடவுளுடைய பிரசன்னத்தை தேடுங்க. கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக பாருங்கள். தேவன் என்ற நபரை சீரியஸான ஒரு நபராக பாருங்கள். உன் தகப்பனாக பாருங்கள். நோவா அப்படி பார்த்தபடியினாலே இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவர் எடுத்த ஒரு தரமான முடிவு தலைமுறைகள் தாண்டி இன்றைக்கு அவருடைய பெயரை பேச வைத்திருக்கிறது என்றால் நீங்கள் இன்றைக்கு எடுக்கக்கூடிய தரமான முடிவுகள் நாளை உங்கள் பின் சந்ததிகள் உங்களுடைய பெயர்களை சொல்லக்கூடிய விதத்திலே தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தரமான முடிவுகள் எடுங்க. 3 காரணம் வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க. என் தேவனை நான் சீரியஸாக பார்ப்பேன். தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக பார்ப்பேன். நான் தேவனுடைய பிரசன்னத்தை சீரியஸாக பார்ப்பேன். நான் எவ்வளோ மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு கிடையாது. நான் அவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்த உடனே அந்த பிரசன்னத்தை நான் சீரியஸாக பார்க்குறேன். என்கிட்ட கடவுள் இருக்கிறது போல் நான் உணர்றேன் அப்படின்றது உணர்வு உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாக்க உங்கள் வாழ்க்கையில் தேவன் அடுத்த கட்ட நிலைக்கு உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. அந்த மாலை வேளையில் உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கழுகு தன் இரையை சீரியஸாக பார்க்கறது போல மனிதர்கள் இறை வார்த்தையை சீரியஸாக பார்க்கும் பொழுது அது அவருடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த நோவாவை நினைத்து பார்க்கட்டும். தேவன் சொன்ன வார்த்தையை சீரியஸாக எடுத்தார். தேவனை சீரியஸாக பார்த்தாரு. 100 வருடங்கள் தேவ பிரசன்னத்திலே சீரியஸாக கடவுள் சொன்ன காரியங்களை செய்தபடினாலே அந்த மனிதனை இன்றைக்கும் நாங்கள் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோமே. 2ஆம் உலகத்தின் ஹீரோவாக நோவாவை நியமித்திருக்கிறபடினாலே இன்றைக்கு இந்த மாலை வெள்ளை வந்து வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அப்படிப்பட்ட சீரியஸ்னஸை கர்த்தர் கொடுக்க வேண்டும். செபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.